அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டக் கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஒரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கொடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி என்னும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் அன்பாலும் உணர்வாலும் இணைந்திருப்போம். இனிய காலை பொழுது நாடி சுத்தியுடன் தொடங்குவோம். நாடி சுத்தி. நாடி சுத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். தண்டுவட சுத்தி தலை நிமிர்ந்த நிலையில் முதுகு தண்டுவட நேராக அமர்ந்து தண்டுவட சுத்தி
நினைவை உருவ மத்தியில் நிலைநிறுத்திக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இடத்தூய்மை தனித்தன்மை. நினைவு புருவம். மனம் விரிந்து கொண்டிருந்தோம். இல்லம் முழுவதும், இல்லத்தில் உள்ள உறவுகள், பொருட்கள் அனைத்தும் ஊடுருவி, குறிப்பாக சமயக்கரை புறத்தே உள்ள செடிபடி தாவரங்கள், உயிரினங்கள் அனைத்துள்ளும் மனம் விரிந்து நிற்கிறது. இறைநிலையின் உச்ச நிலை மனம். மனமே, தூய மனமே தெய்வீக ஆற்றல். தெய்வீக ஆற்றல் நம் இல்லம் முழுவதும் பரவி நிற்கட்டும். நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் விரிந்து பார்க்கின்றோம். நட்சத்திர கூட்டங்கள், அதனிடையே காணப்படும் கருநீல வெள்ளி தூய வான்காந்த பேரியக்க தெய்வீக ஆற்றல். அது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குள்ளும், கோள்களிலும், இந்த பூலோகத்திலும், பூமியில் உள்ள பஞ்சபூதங்களிலும், உயிரினங்களிலும், மானுடத்திலும், எண்ணுள்ளும் இயக்கமாக இருப்பதை உணர்கிறோம். தெய்வீக ஆற்றல் சூழ்ந்தழுத்தத்தினால் எல்லா திசைகளில் அழுத்தம் பெற்றாலும் உச்சி வழியாக அதனுடைய ஆற்றல் ஏதம். உச்சி உடல் உணர்வு. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பும். அருள் பேராற்றல் அனைவரின் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பும். அருள் பேராற்றல் அனைவரின் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பும். அன்னை தந்தை இருவரையும் ஒரு சேரக் கண்டு நிறைவோடு மகிழ்வோடு வணங்கிக் கொள்வோம். அன்னைக்கு வணக்கம். தந்தை ஆசான் அவர்களை அகக்காட்சியாக கண்டு நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம். அருள் நிறை ஆசானுக்கு வணக்கம். நினைவை மூலாதாரத்தில் செல்லும். இந்த உடல்ல பார்க்கிறோம், இந்த மூலாதாரம் அல்லது கருமையம் எனும் இது 3 உடல்களின் மையம். மறுவுடல், நுண்ணுடல், காந்த உடல். இந்த 3 உடல்களுக்கும் மையப்பகுதி இந்த கருமை. அதை அப்படியே பாவிப்போம். மூலாதாரத்துல மையப்பகுதி,
இந்த மையப்பகுதி என்பது எந்த ஒரு சுழற்சி இருந்தாலும் அதனுடைய மையப்பகுதி வெளியாக இருக்கும், சுத்த வெளியாக இருக்கும், அது கரைபடாத நிலையாக இருக்கும். இப்ப நம்மளுடைய ஆன்மா எனப்படுவதும் மைய பகுதியில வெளியாக, ஆனா அது எப்பொழுது ஆன்மாவாக காணப்படுகிறது சொன்னா, அழுத்தம் பெற்ற நம்மளுடைய பதிவுகள் காந்த திணிவாக அதனுடைய மையம் பகுதி அதை அப்படியே பாவித்துக் கொண்டே வாழும். பதிவுகளின் அடையாளமே நமக்கு எண்ணங்களாக வெளிப்படுவது, செயலாக வெளிப்படுவது, நோயாக வெளிப்படுவது, செயல்களாக வெளிப்படுவது. அந்த மைய பகுதி தூய ஆன்மா, அதை சுற்றிலும் ஜீவகாந்த திணிவு, அதை சுற்றிலும் உயிர் துகள்களுடைய அடர்த்தி, இதை மையமாக வைத்துத்தான் இந்த மருவுகள். நாம அந்த மைய பகுதிக்கு செல்லுகின்றோம். மையப்பகுதியில் ஆன்மா, அதை சுற்றி ஜீவகாந்த திணிவு. அதனாலே இந்த ஆன்மா என்பது பாகுபடுத்தி காட்டப்படுகிறது. ஜீவாத்மாவிலிருந்து பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மாவாக காணப்படுவதற்கு அதுதான் நிலை. எவ்வாறு ஒரு தாயிடமிருந்து சேய் பிரிந்து வந்து துன்புறுமோ, அதுபோன்றுதான் பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்த இந்த ஆத்மா, ஜீவாத்மா துன்புறத்தான் செய்யும். தன்னை உணரும் வரையில் அல்லது தன்னை இணைத்துக் கொள்ளும் வரையில் அதனுடைய நிலை என்பது துன்பம்தான். அதனால் மனதால் விடுபடணும். உடலால் விடுபடுவதை விட மனதால் விடுபட்டு இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைய வேண்டும். அந்த இணைவதற்கு தடையாக இருப்பது நம்மளுடைய பதிவுகள், அந்த மையத்தை சுற்றி அப்படி பாவித்துக் கொண்டே வாழும். இப்போ உடலை மறந்துடணும். உயிர்த்துகளையும் விட்டுடலாம். மையம் காந்தம், மையத்தை சுற்றி இயங்கும் காந்த உடல், அதை மட்டும் நினைவு கொள்ளும். இந்த ஆன்மாவை இந்த வெளியில் மிதக்க விடுகிறோம். பூமி, சந்திரன் அதெல்லாம் நினைவு வேண்டாம். அப்படி அந்த மைய பகுதியை மிதக்க விடுகிறோம். இது மிதந்து கொண்டுதான் இருக்குது.
பாவியில இந்த வெளியில் மிதக்க முடியும். பிரபஞ்சத்தில் இது மிதந்து கொண்டிருக்கிறது. இது பிரபஞ்சத்தில் மிதக்கிறது என்றால் இது சுற்றிலும் இங்க இருந்து நம்ம விரிந்து பார்க்கிறோம் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர நம்மளுடைய இயக்க மண்டலம், இந்த நட்சத்திர மண்டலத்தில் மத்திய பகுதியில் நாம் மிதந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த மைய பகுதியிலிருந்து பார்க்கிறோம், நம்மளுடைய எல்லைக்கு எட்டிய வரை சூழ்ந்து நிற்கும் கருநீல வெளியும் நட்சத்திர கூட்டம். இது நம்மளுடைய நட்சத்திர மண்டலம். நட்சத்திரங்களை நீங்க பாவிக்கணும். அதே போல கருநீல வெளியையும் பாவிக்கணும். இந்த நட்சத்திர மண்டலத்தில் நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம். விண்வெளி சுற்றிலும் பார்க்கிறோம், புள்ளி புள்ளியாக தென்படும் நட்சத்திர கூட்டம். பாவி முயற்சி செய். நம்மை சூழ்ந்து நிற்கும் நட்சத்திர கூட்டங்கள். நமது ஆன்மாவை சுற்றி சூழ்ந்து நிற்கும் நட்சத்திர கூட்டம். இங்க இருந்து பார்க்கிறோம், இந்த நட்சத்திரங்களுக்கு இடையே கருநீல வெளி, அதற்கு அப்பாலும் நட்சத்திர கொத்து சிறிது சிறிதாக தென்படுகிறது. அதை அப்படியே பார்க்கிறோம். நம்ம நட்சத்திர மண்டலங்கள் தாண்டி அதற்கு அப்பாலும் சின்ன அளவில் நட்சத்திர கொத்துக்கள் தெரிவதை பார்க்கிறோம். பாவி இங்கிருந்து பார்க்கிறோம் தொலைநோக்கு.
முக்தி களத்தில் மிதந்து கொண்டு இருக்கும் நம்மளுடைய ஆன்மா. ஆன்மாவை சுற்றி நம்மளுடைய ஜீவகாந்த களம் மட்டும். மறுவுடல் இல்லை, உயிருடலும் இல்லை. இந்த ஆன்மா இந்த பிரபஞ்சத்தின் மத்தியில் சுழன்று கொண்டிருக்கு. அழுத்தத்தின் காரணமாக அதை சுற்றிலும் ஜீவகாந்த திணிவு, பதிவு. எங்க இந்த ஆன்மா இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்தின் மைய புள்ளி. அது நல்லா நினைவு கொள்ளுங்க. மைய புள்ளியில் இந்த ஆன்மா மிதந்து கொண்டிருக்கு. கரும் மையம். இப்போ கூர்ந்து கவனிக்கிறோம். இந்த ஆன்மா இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பில் இருக்கிறது. நம்ம பார்க்கின்ற கோடி கோடி நட்சத்திரங்களோடு எவ்வாறு ஒரு வலையால் பின்னப்பட்டிருக்குமோ, இணைக்கப்பட்டிருக்குமோ, அதுபோன்று இந்த ஆன்மா ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்தின் நட்சத்திரங்களோடும் அதனுடைய காணப்படும் கருநீல வெளியோடும் இந்த ஆன்மா இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற உணர்வு. இதுதான் பிரிவுபடாத, பிளவுபடாத நான் என்ற ஆன்மா. இது தனித்து இயங்குவதல்ல. பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக, இயக்கத்தோடு இயக்கமாக, வெளியோடு வெளியாக. உண்மை உணராத நிலையில் சிறுமை, அந்த உண்மை உணரின் பெருமை. இங்கு இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்ட நிலையில், அதனோடு ஒன்றிணைந்த நிலையில் பிரபஞ்சத்தில் என்ன பார்க்கிறோமோ, எது காட்சியாகிறதோ அனைத்தோடும் தொடர்பு கொண்ட நான், இணைக்கப்பட்ட நான்.
இந்த காந்தம் ஆன்மாவை சுற்றியுள்ள இந்த ஜீவகாந்தம் விரிவடைந்து பிரபஞ்ச எல்லை வரை செல்லட்டும். எப்படி ஒரு வேவ் விரிந்து போகுமோ அதே போல பாவித்துக் கொள்ளுங்க. இந்த ஆன்மாவிலிருந்து விரிவடையும் ஜீவகாந்தம் விரிவடைந்து பிரபஞ்ச எல்லை வரை விரிவடையும். பாவித்துக் கொள்ளும். அது தானாக விரிவடையும். நீங்கள் பார்த்தாலே உங்களுடைய காந்தம் விரிவடைந்து நிற்கிறது என்பது உண்மை. இந்த பிரபஞ்சத்தின் மைய புள்ளியில் நான் எனும் ஆன்மா இப்பொழுது ஒரு உண்மையை உணர்ந்து கொள்கின்றேன். நானே பிரபஞ்சமாக கோடி கோடி நட்சத்திர கூட்டங்களே பிரபஞ்ச சாட்சி. நானே பிரபஞ்சமாக ஓர் இயக்கமாக பொழுது இந்த பிரபஞ்ச எல்லையை தாண்டி பார்க்கிறோம். சுத்த வெளி நம்மளுடைய காந்தம் விரிந்து அந்த சுத்த வெளியோடு தொட்டு நிற்கணும். இப்போ என்னுடைய ஆன்மா இந்த பிரபஞ்சம் சுத்த வெளியோடு இணைந்து நிற்பதை உணர்கின்றேன். பாவியின் ஆன்மா விரிந்து பிரபஞ்சத்தினுடைய எல்லை சுத்தவெளி. முயற்சி செய்யும். பாவித்தல் ஒன்றே போதுமடா பரமநிலை எய்துவதற்கு. இந்த பிரபஞ்சத்தின் மைய புள்ளியில் நான் விரிந்து பிரபஞ்சமாகவும் சுத்த வெளியினுடைய எல்லையை தொட்ட நிலையிலும் நானே இயக்க களமாக இந்த இயக்கத்திற்கு சாட்சியாக எனது ஆன்மா நான். நானே இயக்கமாக
நம்முடைய ஜீவகாந்தம் முழுவதுமாக விரிந்து சுத்த வெளியை தொட்ட நிலையில் கோள வடிவில் இப்போ ஒரு 3 நிலைகளை பார்க்கின்றோம். ஆன்மா, பிரபஞ்சம், வெளி. வெளி, பிரபஞ்சம், ஆன்மா. ஒன்றிலிருந்து ஒன்றும் பிரிவுபடாத ஒன்று. வாழ்க வளமுடன். மனதை சுருக்கி இந்த பிரபஞ்சத்திற்குள் கொண்டு வரும். ஆன்மா, பிரபஞ்சம். ஆன்மா, பிரபஞ்சம். இத மனசுல தக்க வைக்கணும். மேலும் சுருங்கி ஜீவகாந்த உடல், காந்த உடல், ஆன்மா. ஆன்மா, காந்த உடல், பிரபஞ்சத்தின் மைய புள்ளியில். ஆன்மா, காந்த உடல், உயிர் உடல். உயிர் என்பது விண் துகள்களாக இந்த மையத்தை மையமாக வைத்து சுழலும் உடல். விண் உடல், உயிர் உடல்.
ஆன்மா காந்த உடல் விண்ணுடல். இப்பொழுது ஆன்மா காந்த உடல் விண்ணுடல் பருவுடல் நமது உருவ அமைப்பு. ஆன்மா மைய பகுதியில் மூலாதாரம். உடல் உணர்வு. உடல் உணர்வு மூலாதாரம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம்.